TN24 நேயர்களே வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பரபரப்பான பேச்சு திமுக MP ஆர் ராசா பேசியிருக்காரு சார். இந்தியாவை 2 துண்டாக ஆக்கியதே பாத்தீங்கன்னா வீர சவுகார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? இந்த முரசொலி மட்டுமே படிக்கக்கூடிய, அதனால் மூளை மழுங்கி இருக்கக்கூடிய இந்த திமுக ஆசாமிகள் வரலாற்றை பத்தி ஒழுங்கா கத்துக்கிறது இல்ல. அவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் எதுவுமே தெரியறது இல்ல. 1-2 உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட அதை பத்தி அவங்க பேச மாட்டான். ஏன்னா திமுக என்பது ஒரு தீய சக்தி. எது மோசமான விஷயமோ அதை பத்தி மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. எது இந்த மக்களை பல்வேறு விஷயத்துல துண்டாடுமோ, தேசிய ஒற்றுமைக்கு எதிராக இருக்குமோ, அந்த மாதிரி விஷயங்கள் குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. ஆக்கப்பூர்வமா எதுவுமே பேச மாட்டாங்க. வரலாற்றை திருச்சி பேசுவாங்க. இந்த பொய் புரட்டு பேசுறது திமுகவோட வேலை. அந்த அடிப்படையில தான் இவங்க அப்படி பேசுறாங்க. வீர சாவர்கர் என்னைக்கு இந்த நாட்டை 2ஆ பிரிக்குன்னு சொல்லியிருக்காரு. வீர சாவர்கரும் அவர் இருந்த இந்து மகா சபையும் தான் கடைசி வரைக்கும் இந்த தேசத்தை துண்டாடக்கூடாதுன்னு சொன்னிச்சு அப்படின்னு நான் சொல்லலைங்க. பிஜேபி சொல்லல, RSS சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அவங்க தான் பேசியிருக்கிறாங்க. என்ன சொன்னாருன்னா, வீர சாவர்கர் வரலாற்றுல பதிவா இருக்கிறத நான் சொல்றேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வன்முறையை வெட்டிச்சாலும் பிரச்சனை இல்ல, நிறைய பேர் உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, இந்த நாடு ஒரே நாடு, அது ஒரே நாடத்தான் இருக்கணும், அதற்காக நாம உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டோட ஒற்றுமையை காப்பாத்தும்னு சொன்னவர் வீர சாவர்கர். ஏன் அவர் வன்முறையை வெடிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னாருன்னா, அப்ப இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே இப்படிலாம் சொல்லி, நேரடி நடவடிக்கை நாள் அப்படி சொல்லி, அந்த முஸ்லீம் லீக் கட்சி, முகமது அலி ஜின்னா தலைமையிலான இஸ்லாமிய மத வெறியர்கள் மதத்தின் அடிப்படையில இந்த நாட்டை 2ஆ துண்டாடி பாகிஸ்தான்னு தனியா ஒரு நாடு உருவாக்கணும்னு சொல்லி பேசினாங்க. நாடு முழுவதும் வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் வீர சாவர்கர் சொன்னாரு, பரவாயில்ல, வன்முறையை சந்திப்போம், எவ்வளவு பேர் உயிர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உயிர் தியாகம் பண்ணுவோம், இந்த நாடு 1000 ஆண்டுகளாக ஒரே நாடாக இருந்து வருகிறது, இனிமேலும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசினார். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு காலகட்டத்துல என்ன சொன்னார்? என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும், என் உடம்ப 2ஆ துண்டாடுற வரைக்கும் இந்த நாட்டை 2ஆ பிரிக்க முடியாது அப்படி சொன்னார். ஆனா நாளடைவுல வேற வழியிலன்னு அவரே ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய பிரிவினை பத்தி பேசும்போது இட் இஸ் ஏ ஃபேண்டாஸ்டிக் நான்சென்ஸ் அப்படின்னாரு. அது ஒரு நான்சென்ஸ் சொன்னாரு, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டார். ஒப்பற்ற தேசிய தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரும் நாட்டை பிரிக்க கூடாது, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டார். 1939 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தனி நாடு பாகிஸ்தான் அப்படிங்கறத ஏத்துக்கல. ஆனா வேற வழி இல்லாம 1940 அதுக்கப்புறம் வர காலகட்டத்துல எல்லாத்தையும் இல்ல இந்த நாடு 2ஆ பிரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா முஸ்லிம்களுக்கு நாட்டுப்பற்று கிடையாது, மதப்பற்று தான் இருக்கு. ராணுவத்துல கூட இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்க கூடாது, அப்பதான் இந்திய நாட்டுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு சொன்னார். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுல வாழக்கூடிய நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அவங்களோட நாட்டுப்பற்ற நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்படல. இந்துக்களுக்கு எப்படி 100% நாட்டுப்பற்று இருக்கிறதோ அதே போலதான் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் RSSல இருந்து வரேன், பிஜேபிக்காரன், நான் அப்படித்தான் நம்புறேன், எங்க இயக்கங்களுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா 1947க்கு முன்னாடி மதவரை கொண்டு அலைந்த இஸ்லாமியர்கள் இருந்தாங்களா, முஸ்லிம்கள், அவங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லடா அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இங்க இருக்கக்கூடிய சில இந்துக்கள் பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிக்க கூடாது, இது ஒரே நாடாவே இருக்கணும் அப்படி சொல்றீங்க. கட்டாயப்படுத்தி போர்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் நீங்க இந்த நாட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா இந்தியாவுல 2 தேசிய இனங்கள் இருப்பதாக ஆகிவிடும். நீங்க இந்துக்கள்லாம் தனி, இஸ்லாமியர்கள் தனி தேசிய இனம்டா, அவங்களால இந்த நாட்டுல ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படிங்க வச்சிருந்தீங்கன்னா இந்துக்களுக்கு தான் பிரச்சனை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட தயவு நீ நாடி இருக்க வேண்டியதா இருக்கும். ஆட்சி அதிகாரத்துல அவன் தான் கோல் வச்சுவான். இது நல்லது இல்ல. இந்துக்களுக்கு, இந்து சமுதாயத்துக்கு, இந்தியாவுக்கு எது பாதுகாப்பு அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில அவன் தனியா பாகிஸ்தான் கேட்கிறானா இதை பிரிச்சு கொடுத்து, அது பாகிஸ்தானும் மாறட்டும், இது இந்துஸ்தானம்னு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அவரே சொல்லியிருக்கிறாரு, இறுதி வரைக்கும் இந்த நாட்டை துண்டாடக்கூடாதுன்னு சொல்லி நின்னது இந்து மகா சபை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். வீர சாவர்கர் இந்த நாடு பிரியறதுல கொஞ்சம் கூட அவருக்கு உடன்பாடே கிடையாது. இந்த வரலாறு எல்லாம் ஒண்ணு தெரியாம இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க முரசொலி மட்டும் தான் படிப்பாங்க திமுக காரங்க, மூலம் இருக்காது. இல்ல தெரிஞ்சிருந்து கூட அவங்களோட வழக்கப்படி பொய் புரட்ட சொல்லணும்,
அப்படிங்கிறதுக்காக இவங்க வீர சாவர்கரை பத்தி தப்பா சொல்றாங்க. வீர சாவர்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, அவ்வளவு, அதாவது மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா நெருங்கி இருந்தாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சவுத்தார் குளத்துல வந்துட்டு சத்தியாகிரக போராட்டத்துல ஈடுபட்டு அங்க நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய நம்ம பட்டியல் சமுதாய மக்களும் அதுல அந்த குளத்துல தண்ணி எடுக்க உரிமை உண்டுன்னு சொல்லும் பொழுது அதை ஆதரிச்சு பேசியவர் வீர சாவர்கர் அவர்கள். மிகப்பெரிய கோயில் ஒண்ணு கட்டி அந்த கோயிலை திறந்து வைக்கணும்னு சொல்லி திறப்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அழைத்தவர் வீர சாவர்கர். வீர சாவர்கரும் இந்து மகா சபையும் தீண்டாமை ஒழிப்பிற்காக அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கோயில் திறப்பு விழாவுக்கு கூப்பிடும் பொழுது சாரி என்னால வர முடியல, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உங்களோட நற்காரியங்களை நான் பாராட்டுறேன். உண்மையாவே இந்த நாட்டுல தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் அதற்கு சாதிங்கிற அமைப்பு ஒழிய வேண்டும், அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த சதுர் வர்ணம் 4 வர்ண முறையும் ஒழிய வேண்டும் அப்படிங்கிற உண்மையை முழுவதும் புரிந்து கொண்டவர் நீங்கள் தான் அப்படின்னு வீர சாவர்கரை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார். வீர சாவர்கர் தேசியவாதி, தீண்டாமை ஒழியணும்னு சொல்லி பாடுபட்டவர், இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு பாடுபட்டவர். அதனால தேசிய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய, தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய, ஜாதி ஒழிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த திமுக வீர சாவர்கர் வந்துட்டு தப்பா சொல்லும். மற்றபடி இவங்க வந்துட்டு மோசமான ஆட்களுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. அது போலவே இந்திய அரசியல் சாசனத்தையே பாஜக மாற்ற முயல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருல்ல சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றது யாரு? திமுக ஆசாமி, ஆராசாங்கிற திமுக ஆசாமி. இவங்களோட வரலாறு என்ன? எங்களோட தந்தை பெரியார், இது பெரியார் மரபு சொல்றாங்களே, அந்த பெரியார் யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஒப்பற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துனவங்க. திமுக கருணாநிதி எதிர்த்தாரா இல்லையா? அண்ணாதுரை அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு காலகட்டத்துல எதிர்த்தாரா இல்லையா? அவங்களோட வழி வந்து இருக்கக்கூடிய இந்த ஆராசாங்கிற திமுக ஆசாமி பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க வந்துட்டு மாத்துவோம்னு சொன்னதா போய் சொல்றார். பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு ஒப்பற்ற உலக தலைவராக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர், முதன்மை தலைவர் நரேந்திர மோடி அவர்கள், நம் பிரதமர், அவர் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா நாங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரம்னு சொல்லி? அதே போல பாரதிய ஜனதா கட்சியோட இன்னொரு வலிமை மிகுந்த தலைவர் அமித்ஷா அவர்கள், நமது உள்துறை அமைச்சர் அவர்கள், அவர் என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் இன்னைக்கு மத்திய அமைச்சராகவும் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர், வளர்ந்து வரக்கூடிய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவர் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா? என்னை போன்ற சாதாரண தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியில நாங்க என்னைக்காவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தோம்னு சொல்லியிருக்கிறோமா? நாங்க யாருமே சொன்னதில்லை. ஆனா இந்த எதிர்கட்சி சார்ந்தவங்க, குறிப்பா இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவும் நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த போறதா தொடர்ந்து பொருளை கிளப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தால தான் நான் இந்தியாவோட பிரதமராக வர முடிந்திருக்கிறது. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நான், சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த நான், ஒரு டிவிக்கும் தொழிலாளிக்கும் மகனாக பிறந்த நான், அடுத்தவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வீட்டு வேலைக்கார அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பிறந்த நான் இந்திய நாட்டோட பிரதமராக வருவதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லி பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எங்களோட வேதம்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ல இருந்தாரே, அதே பார்லிமெண்ட 2014 போகும் பொழுது முதல்ல தேர்தல ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்போது விழுந்து கும்பிட்டு திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னவரு நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப மோடிஜிய முதற்கொண்டு எங்களை போன்ற சாதாரண தொண்டர் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எங்கும் பேசவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், அப்போது எல்லாமே அவர் வாழும் மகாத்மா என்று சொல்வார்கள், அந்த வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரே ஒரு ஸ்மிருதி. அது என்ன ஸ்மிருதி தெரியுமா? அம்பேத்கர் ஸ்மிருதி. அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கிறோம்ல, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் ஸ்மிருதின்னு சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சோ எங்களோட முதல் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களா இருக்கட்டும், இன்று உலகம் போற்றும் ஒப்பற்ற பிரதமராக இருக்கக்கூடிய நம் பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், எல்லோருமே நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை போற்றுகிறோம், ஒருபோதும் அதை நீக்குவோம் மாத்துவோம்னு சொல்லல. ஆனா எங்களை பத்தி
அரசியலமைப்பு சட்டத்தையே கொளுத்துன வகையறாக்கள் எங்களை பத்தி தப்பு தப்பா அவதூறு பேசிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி கிளப்பி விடுறான். அதை யாரும் நம்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு 3 முறை முதல்ல திருத்தின உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. நான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு சில ப்ரொவிஷன் கொடுத்திருக்கிற உண்மைதான், நாளடைவில் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மாத்திக்கலாம் சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க அதுக்குள்ளேயே 3 டைம் திருத்துறீங்களாடா, ஒரு 2-3 வருஷத்துலயே 3 அமெண்ட்மெண்டா கொண்டு வர்றது, இப்படிலாம் நீங்க பண்றது இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு வந்துருச்சுங்க. இதுல அதிகப்படியான மாற்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருந்துச்சு திமுக. அந்த காலகட்டத்திலையும் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கு திமுக. ஆனா வாஜ்பாய் காலகட்டத்திலேயோ பிரதமர் நரேந்திர மோடி காலகட்டத்திலேயோ எத்தனை முறை நாங்க திருத்தி இருக்கிறோம்? இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள் எல்லாம் நாங்க சொல்றதை நம்ப வேண்டாம். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் எத்தனை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்குது. அதுல காங்கிரஸ் டைம்ல திருத்தினது எத்தனை, பிஜேபி டைம்ல திருத்தினது எத்தனை பாருங்க. நாங்க தான் கம்மியா திருத்தி இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தா மட்டும்தான் நாங்க திருத்துவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது, அவங்களோட அரசியல் லாபத்துக்காக திருத்துவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இந்த நாட்டுல மக்களாட்சி இருக்குன்னு சொல்லித்தான் லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய இன்னுயிரை இழந்து தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சட்டம் ஒரு நல்ல சட்டம் வந்திருக்குது, மக்களாட்சியை ஜனநாயகத்தை காப்பாத்தத்தானே. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி தனக்கு வந்த ஒரு நெருக்கடியை தேசத்துக்கு வந்த நெருக்கடியா போய் சொல்லி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க. சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடியது. 2 வருஷமும் எமர்ஜென்சி காலகட்டத்துல எவ்வளவு கொடுமை தருமா, லட்சக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் கைது செய்யப்பட்டு 2 வருஷம் ஜெயில கிடந்தாங்க. அடிச்சு உதைச்சாங்க. இந்த மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரை கூட அடிச்சு உதைச்சாங்க ஜெயில போட்டு. கொஞ்சமாவது சுயமரியாதை தன்மானம் இருந்திருந்தா எவ்வளவு மோசமான கட்சிரா நீ காங்கிரஸ், உன் கூட நான் கூட்டணி வச்சுப்பான்னு சொல்லி போயிருக்க கூடாது. ஆனா இவங்களுக்கு வெக்கம், சூடு, சொரணை, தன்மானம் எதுவுமே கிடையாது. அரசியல் லாபம் அது மட்டும்தான் எங்களுக்கு காரணம். லட்சக்கணக்கான பேர் அரெஸ்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல ஜெயில போட்டு வதச்சி கொன்னு இதெல்லாம் பண்ணதோடு மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள், 100கணக்கான பத்திரிகையாளர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தான். திருமணமே ஆகாத 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிடிச்சிட்டு போய் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டான். இதெல்லாம் யாரு காலகட்டத்துல நடந்துச்சு? காங்கிரஸ் காலகட்டத்துல, இந்திரா காந்தி காலகட்டத்துல 1975ல இருந்து 77 வரைக்கும் 2 வருஷம் நடந்துச்சா இல்லையா? நாடு முழுவதும் கொதிப்பு நிலை, மக்கள் எல்லாம் கொதிச்சு இடறாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க, 4 பேர் சேர்ந்து ஒன்னா நடக்க முடியாது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அவ்வளவு கொடுமை இருந்துச்சு. இந்திரா காந்தி நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நாட்டுல நெருக்கடியை உண்டு பண்ணிட்டோம். இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இது என்னோட நன்மைக்காக நான் செய்யல, நாட்டோட நன்மைக்காக தான் செய்யறேங்கன்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சோசியலிசம், செக்யூலரிசம், செக்யூலர், சோசியலிஸ்ட்ங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தாங்க பிரியாம்பிள்ல. அண்ணல் அம்பேத்கரோட பெரிய அறிவாளியா அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களோட, அவர்களுடைய அறிவோட, திறமையோட, தியாகத்தை விட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தெரியும்? ஏன்னா அன்னைக்கு இருந்தது காந்திஜி தலைமையான காங்கிரஸ், நாட்டுக்காக பாடுபட்ட காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கிறது இந்திரா காந்தி காங்கிரஸ். என்ன சொல்ல போனா இது சோனியா காந்தி இத்தாலி காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கூட கிடையாது. சோ தான் ஒரு சீர்திருத்தவாதின்னு காமிச்சுக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களே பிரியாம்பல்ல சேர்க்காத செக்யூலர், சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்தது காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது யார்? பிஜேபியா, காங்கிரஸா? இந்த திமுக ஆசாமி ஆராசாவுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு சூது பண்ணி சொல்ல மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்வதில்லை. அதிகப்படியான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கூட நாங்க பண்றது இல்ல. இதெல்லாம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் தான். ஆராசா சொல்லுவது திட்டமிட்ட போய். பாஜக எம்பிகளை பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு பேசியிருக்காருல்ல சார், அதற்கே பாத்தீங்கன்னா பாஜக இருந்து பெரும் சர்ச்சைலாம் ஏற்பட்டுச்சு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? பரத்தை ஒருத்தி பத்தினி ஒருத்தியை பார்த்து பழிப்பது போல தீய சக்தி திமுக ஆசாமி ஒருத்தர் பார்ப்போற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்களை பார்த்து பேட் எலிமெண்ட்ஸ் சொல்றாரு. யாரையா பேட் எலிமெண்ட்? ஆராசா ஒரு பேட் எலிமெண்ட், ஸ்பெக்ட்ரம் எலிமெண்ட். கனிமொழியும் ஆராசாவும் திகார்ல இருந்தாங்கல்ல, ஒரே ஜெயில, அவங்க பேட் எலிமெண்ட்ஸ்.
வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய மு.க.ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி மு.கருணாநிதி, உதயநிதி, இவங்கெல்லாம் பேட் எலிமெண்ட்ஸ். ஊழல் பண்ணக்கூடிய செந்தில் பாலாஜி போன்ற 1000 ஆட்களை கட்சியில வச்சிருக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். சட்டம் ஒழுங்க சரியா பேணி பாதுகாக்காத திமுக ஒரு பேட் எலிமெண்ட். லஞ்சம், லாவண்யம், ஊழல், கரப்ஷன் இதுலயே ஈடுபடக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். சம வாய்ப்பு கொடுக்காம தான் குடும்பத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். மருந்து கடைகளை விட மது கடைகளை நிறைய திறந்து வச்சிருக்கக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். தேசிய ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடிய டிஎம்கே ஒரு பேட் எலிமெண்ட். இங்க நாடு முழுவதும் சர்வதேச தரத்திலான உயர்தரத்திலான கல்வியை ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவ மாணவிகளுக்கு மிக 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 குறைந்த கட்டணத்துல உயர்தர கல்வி, உலகத்தரத்திலான கல்வி கொடுக்கக்கூடிய நவோதய பள்ளிகளை தமிழகத்தில் மட்டுமே அனுமதிக்காத, நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் அனுமதிக்கின்றன, தமிழகத்துல மட்டுமே அனுமதிக்காத திமுக ஒரு பேட் எலிமெண்ட். எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய கஞ்சா, எங்க பார்த்தாலும் போதை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடத்தக்கூடிய டிஎம்கே ஒரு பேட் எலிமெண்ட். ஐலந்து லெவல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காத காங்கிரஸ் ஒரு பேட் எலிமெண்ட். ஒப்பற்ற ஒரு உலகத்தரத்திலான அரசியலமைப்பு சட்டத்தை, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற பேர்ல மிக சிறப்பான சட்டத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்காத ஜவஹர்லால் நேரு ஒரு பேட் எலிமெண்ட். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்காத இந்திரா காந்தி பேட் எலிமெண்ட், ராஜீவ் காந்தி பேட் எலிமெண்ட், காங்கிரஸ் கட்சி பேட் எலிமெண்ட். ஒரே குடும்பத்துல சோனியா காந்தி எம்பி, ராகுல் காந்தி எம்பி, பிரியங்கா காந்தி எம்பி, ஒரு குடும்பத்திலேயே 3 எம்பி வச்சிருக்கக்கூடிய அந்த சோனியா காந்தி குடும்பம் ஒரு பேட் எலிமெண்ட். இங்க பார்த்தோம்னா தாத்தா கருணாநிதி வந்துட்டு ஒரு முதலமைச்சர், அடுத்தது அப்பா மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர், அடுத்தது உதயநிதி மகன் துணை முதலமைச்சர். இப்படி வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய திமுக ஒரு பேட் எலிமெண்ட். நாடு முழுவதும் எதிர்கட்சியை ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைச்ச காங்கிரஸ் கட்சி ஒரு பேட் எலிமெண்ட். இந்த நாட்டை மென்மேலும் வளர்க்கணும் அப்படி எண்ணம் இல்லாம தான் மட்டுமே ஆளுநருக்காக சுயநல அரசியல் பண்ண காங்கிரஸ் கட்சி பேட் எலிமெண்ட். அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பேட் எலிமெண்ட், விசிக பேட் எலிமெண்ட், கம்யூனிஸ்டுகள் பேட் எலிமெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் தான் பேட் எலிமெண்ட்ஸ். இந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த நரேந்திர மோடியை பிரதமராக ஆக்கியிருக்கக்கூடிய, எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம தன்னோட சொந்த முயற்சியில ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்த வீர திருநாவுக்கரசுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பேட் எலிமெண்ட் என்று சொல்லுவது பரத்தை ஒருத்தி பத்தினியை பழிப்பதை போல்தான் இருக்கிறது.